வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 34. கருண் மேலையும் உங்க குடும்பத்தினர் மேலையும் அருந்ததிக்கு இருந்த ஆர்வம் அவ பேச்சிலையும் கண்கள்லயுமே வெளிப்பட்டுச்சு. எனக்கு அது வியப்ப தந்தாலும் உங்க எல்லார பத்தியும் முதல்ல நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனால அவகிட்ட எதையும் மேற்கொண்டு விசாரிக்காம அவ சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டேன் என்று ரிச்சர்டை பார்த்து சின்ன தலையசைப்புடன் புன்னகைத்தாள் சிந்துஜா. அடுத்த நாள் காலையில அருந்ததியை அழைச்சிக்கிட்டு வர்றதுக்காக ஹாஸ்டலுக்கு போயிருந்தப்போ அவளோட முகம் ரொம்பவும் பொலிவிழந்து இருந்துச்சு. ராத்திரி நல்லா அழுதுருக்கான்றத அவளோட சோர்ந்த லேசான இமைவீங்கிய விழிகளே காட்டி கொடுத்ததுனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவளுடைய பிரச்சனை புரிஞ்சதுனால அமைதியாயிட்ட. ஆறுதல் சொல்ல தோன்றினாலும் உங்க குடும்பம் பத்தின முழு விவரம் தெரியாம எந்தவித உத்தரவாதமும் இல்லாத உறவுக்கு நான் எப்படி உறுதிமொழி கொடுக்கறதுன்னு கவலையா இருந்தது. புரியுதுப்பா, எங்களை பத்தின அறிமுகம் இல்லாம அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கறது சரி வராதுதான். ஆமா, அருந்ததிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னி இல்லையா? முதல்ல அது என்னன்னு விவரமா சொல்லு. எங்களுக்கு அது தேவையில்லைனாலும் எங்க வீட்டுக்கு வாழ வர போற பொண்ணு எதை நினைச்சு உள்ளுக்குள்ள மருகாம நிம்மதியா வாழணும் இல்லையா என்றவளை மரியாதையோடு பார்த்தவன் சிறிய பெருமூச்சின் பெண்ணை அருந்ததியை பற்றி கூற ஆரம்பித்தான். பிறந்ததிலிருந்தே சரியான குடும்ப அமைப்புல வளராம பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்த குழந்தைக்கு 12 வயசுல அதுக்கு மேல சோதனை காலம் தொடங்கிடுச்சு. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம தாயோட நடத்தைய வச்சு தன்னை துரத்துற மிருகங்கள்ட்ட இருந்து உயிருக்கும் மேலான மானத்தை காக்க வேண்டி அச்சத்தோட ஓடிட்டு இருந்தவளதான் என் வீட்டுல வேலை செஞ்ச பெண்மணி உதவிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் தனக்குள்ள ஒடுங்கி போயிருந்தவள என்னுடைய வீட்டுல தங்க அனுமதிச்ச நம்பிக்கை துரோகிதான் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டினா என்றான் ரிச்சர்ட் முழு வெறுப்புடன். அருந்ததி இது போன்றதொரு பிரச்சனையில் சிக்கி இருந்திருப்பாள் என்று எதிர்பார்த்திராத சிந்து அவளின் போராட்டங்களை கேட்டு அதிர்ந்த பொழுது அவளுக்குள் ஆழ புதைந்து கிட்டத்தட்ட மறந்து போயிருந்த பழைய துன்பங்கள் எல்லாம் மேலெழுந்து பேயாட்டம் போட ஆரம்பித்தன. சிந்து கொடுத்த நம்பிக்கையில் இந்த விஷயத்தை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள் என்று எந்த தயக்கமும் இன்றி அவளிடம் விரிவாக எடுத்துரைத்த ரிச்சி அவள் தனக்கு பதிலளிக்காமல் எதிரே சுவற்றில் மாட்டியிருந்த படத்தையே வெற்று பார்வை பார்ப்பதைக் கண்டு லேசாக கவலையடைந்தான். ஆண்டி, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சு எதுலயும் மாட்டாம தப்பிச்சுட்டு அருந்ததி. நீங்க எதை நினைச்சோம் கவலை. வேகமாக குறுக்கே கையை நீட்டி தடுத்தவள் போதும் என்றாள் ஒற்றை வார்த்தையில். அவளின் இறுகிய முகமும் குரல் பேதமும் அவனுக்குள் ஆற்றாமையை தோற்றுவிக்க தவிப்புடன் மீண்டும் தன் தங்கையின் நிலையை விளக்க முயன்றான் ரிச்சர்ட். பிளீஸ் ஆண்டி, நான் சொல்றத ஒரு முறை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எதுக்கு என்றவளின் உதடுகளில் புன்னகை என்ற பெயரில் ஏதோ ஒன்று நெளிந்தது. ஒரு நிமிடம் பேச்சிழந்து அவள் முகத்தையே இமைக்காத நோக்கியவன் சட்டென்று சுதாரித்து மீண்டும் விளக்கம் தர ஆரம்பித்தான். அருந்ததி கருணுக்கு நல்ல மனைவியாவும் உங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளாவும் நிச்சயமா நடந்துக்குவா. அவ ஒரு பச்சை களிமண் மாதிரி. உங்க கலாச்சாரத்துக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்ப நீங்க எப்படி மாத்தினாலும் உங்க வீட்டோட அழகா பொருந்தி போவா என பரபரவென்று பேசிக்கொண்டே போனவனை அழுத்தமாக பார்த்தாள் சிந்து. நீ இத்தனை தூரம் அவளுக்காகன்னு எதுவும் என்கிட்ட பரிந்து பேச தேவையில்லை ரிச்சர்ட் என வார்த்தைகளில் ஒதுக்கம் காண்பித்தவள் சட்டென்று தன் இடத்தை விட்டு எழவும் இவனும் திகைப்புடன் எழுந்து நின்றான். ஐயோ, விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவ்வளவு நம்பிக்கையா பேசினாங்களே, இப்ப அப்படியே தழகிலா மாறி நீ எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்களே. அவளோ உட்காரு என்று அவனுக்கு உத்தரவிட்டு விட்டு சென்று அறையின் மறுபுறம் இருந்த ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த நீல வானத்தை வெறிக்க ஆரம்பித்தாள். தன் எதிரே முகம் மறைத்து மறுபுறம் திரும்பி நின்றிருக்கும் பெண்மணியின் குணம் புரியாமல் அவளின் உணர்வுகளையும் படிக்க முடியாமல் கவலையுடன் பார்த்தான் நாயகன். அருந்ததிய பத்தி நீ எதுவும் உயர்வா எடுத்து சொல்லித்தான் அவளை நான் மருமகளா ஏத்துக்கொள்ளணும்னு எந்த அவசியமும் இல்ல ரிச்சர்ட். உங்ககிட்ட நான் ஏற்கனவே கொடுத்த வாக்கின்படி அவதான் எங்க வீட்டு சின்ன மருமக. மனதில் லேசாக நிம்மதி பூக்க, அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க என புரியாமல் கேட்டான். அவனிடம் திரும்பி விரக்தியாய் முறிவளித்த சிந்து, எதுக்கு நான் உன்கிட்ட எந்த விளக்கமும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல ரிச்சர்ட்.
என்று அவனை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தாள். உண்மைதானே என மெளிதாக முகம் கருத்தவன், சாரி ஆண்டி என்று தடுமாறிவிட்டு அடுத்து பேசுவதறியாது தலை கவிழ்ந்து யோசனையில் ஆழ்ந்தான். அவன் முகத்தை ஒருமுறை கூர்ந்து பார்த்தவள் என்ன நினைத்தாளோ? ரிச்சர்ட் என்று அழுத்தமாக அழைத்தாள். ஆ என்று நிமிர்ந்தவனிடம், இவ்வளவு தூரம் அவளுக்காக விளக்கம் கொடுக்கிறியே, எங்க குடும்பத்தோட எதிர்காலத்துல அருந்ததிய பத்தி எதுவும் குறை சொல்லிடுவாங்களோன்னு உனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கா என நிதானமாக வினவினாள். உள்ளுக்குள் அந்த நெருடல் லேசாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மனமற்று, சச்ச அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி என்று அவசரமாக மறுத்தான் ரிச்சர்ட். தன்னை மீறி மெலிதாக முறுவளித்தவள் மெல்ல நடந்து சென்று தன் இருக்கையில் அமர்ந்தாள். மேஜை மீது இரு முழங்கைகளையும் ஊன்றி அதில் முகம் கவிழ்த்து சில நிமிடங்களுக்கு அமைதியாக இருந்தாள் சிந்துஜா. ரிச்சர்ட் குழப்பத்துடன் அவள் நடவடிக்கைகளை பார்த்திருக்க அந்த அறையின் நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு சிந்துவின் குரல் மெதுவாக ஒலிக்க ஆரம்பித்தது. ரிச்சர்ட், உனக்கு அந்த கவலையே வேண்டாம். என் குடும்பத்தினர் என்றுமே உன் தங்கைய அவமானப்படுத்துற விதத்துல நடந்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா என்றவளின் குரல் மெல்ல தழுதழுத்தது. தொண்டையை லேசாக செருமி அதை சரி செய்தவள் சற்றே தெளிவாக பேச துவங்கினாள். ஏனா அந்த வீட்டுல ஏற்கனவே கிட்டத்தட்ட அருந்ததியோட நிலைமையில உள்ள ஒரு பொண்ணு, சாரி, அதை விட மோசமானதொரு நிலைமைய சந்திச்ச பொண்ணு இன்னைக்களவும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இம்முறை இவன் எந்தவித குறுக்கீடும் செய்யாமல் குழப்பத்துடன் அவள் பேச்சை கேட்டிருந்தான். அருந்ததிய போல தான் தாயோட நடத்தையால பாதிக்கப்பட்டவதான் அந்த பெண்ணும். என்ன ஒண்ணு, இவளை போல சின்னஞ்சிறு வயசுல எந்த பாதிப்புக்கும் ஆளாகாம குடும்பத்தோட அரவணைப்புல இல்லைனாலும் பாதுகாப்புல வளர்ந்தா. பட் அதனுடைய ஆயுட்காலம் அவளுக்கு 17 வயசு வரைக்கும் தான் இருந்தது. அவளோட சம்மதமும் விருப்பமும் இல்லாம தங்களோட வசதிக்காக அவளை திருமணம் பேசி முடிச்சாங்க. அருந்ததிய துரத்துனவன்ட்ட இருந்து அன்னைக்கு நீ அவளை காப்பாத்திட்ட. ஆனா கணவன்ற உரிமையோட அந்த அபல பொண்ண அணு அணுவா சித்திரவதை செஞ்சவனிடது அவளை காப்பாத்த எவரும் என்ன சொந்த வீட்டுல உள்ளவங்களே அன்னைக்கு முன் வரல என்றவளின் வலது கரத்தில் மேலிருந்து இறங்கிய கண்ணீர் வழிந்தோடி மேஜையில் விழுந்தது. அதிர்ச்சியுடன் கேட்டிருந்த ரிச்சர்டிற்கு ஏதோ புரிவது போலிருக்க மெலிதாக மூக்கை உறிஞ்சி தன்னை சமன்படுத்திக் கொண்ட சிந்துவும் விழிகளை துடைத்துவிட்டு நிமிர்ந்தமர்ந்தாள். மேலும் 2 மாச கொடுமைகளுக்கு பிறகு அந்த துன்பத்திலிருந்து அவளுக்கு விமோசனம் கிடைச்சது. ஆமா, அவளோட கணவன் இறந்துட்டா. தன்னை ஒரு மனுஷியா நடத்தாத, அவளோட துன்பத்தை பார்த்து கொஞ்சமும் அனுதாபப்படாத, அலட்சியப்படுத்திய உறவுகளுக்கு மத்தியில வாழ விருப்பம் இல்லாம வீட்டை விட்டு வெளியேறிட்டாவ. போன இடத்துலதான் பட்ட துன்பத்தோட அடையாளமா தான் வயித்துல சிசு வளர்றத உணர்ந்து முதல்ல திகச்சு போனாலும் ஏது மறியா அப்பாவி ஜீவனை தண்டிக்க மனம் இல்லாம பெத்து வளர்க்க தொடங்கினா. அவ வாழ்க்கையோட பெரும் துன்பத்தோட அடையாளமா வளர்ந்து வந்த அந்த குழந்தைதான் தன்னுடைய 4வது வயசுல அவளுக்கு பேரின்பமான ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்று தந்தா என்று நிறுத்தியவளின் முகத்தில் பரவியிருந்த மென்மையும் கனிவும் அவனுக்கு அனைத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டின. அப்போ தருண் என்று இழுத்தவனிடம் விழிகளை திருப்பி மெதுவாக புன்னகைத்தவள், அங்கிளுக்கு பிறகல, ஆனா அவரால வளர்க்கப்பட்டவன்றதுல எப்போதும் ரொம்ப ரொம்ப பெருமையா உணர்வேன் என்றாள் கர்வமாக. சோ ஸ்வீட் என முணுமுணுத்தவன், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆண்டி. எத்தனை பெரிய துன்பத்தை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்க இன்னைக்கு அடுத்தவங்களை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு குடும்ப அமைப்பு அன்போடையும் பண்போடையும் போற்றி பாதுகாத்து வர்றீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் என்று நிகழ்ச்சியுடன் கை தட்டினான். அதில் மீண்டும் உற்சாகம் கொண்ட சிந்து, இதுக்கெல்லாம் முதல்ல விதையிட்டது அங்கிள் தான். அருந்ததிய போலதான் எனக்குள்ள நானே பதற்றத்தோட ஒடுங்கி போயிருந்தேன். அதுல இருந்து என்னை மீட்டு என் வாழ்க்கைக்கான எல்லா உத்வேகத்தையும் சந்தோஷங்களையும் அவர்தான் கொடுத்தாரு. என் வாழ்க்கையில அவர் வராம போயிருந்தா நானும் தருணும் எங்க எப்படி திசை மாறி இருப்போன்னே தெரியாது. எனக்கு அங்கிளும் அருந்ததிக்கு நீயும் கிடைச்சது போல ஏதோ ஒரு உறவு முறையில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான தன்னம்பிக்கை கொடுக்கிற உதவிகள் கிடைச்சா
பல அபலை பெண்களுக்கு நல்லதொரு விடிவுகால பிறக்கும். எங்க காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் மட்டும் மாறவே மாட்டேங்கிறது என்றாள் வேதனையுடன். மெல்லிய பெருமூச்சுடன் ஆமோதிப்பதாக தலையசைத்த ரிச்சர்ட் சட்டென்று நிமிர்ந்து, அப்போ நாளைக்கு அருந்ததி கிட்ட விவரத்தை சொல்லிடுவேன் ஆண்டி, அவளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா என்றான் ஆவலுடன். ஓ, அவளுக்கு நாளையோட எக்ஸாம்ஸ் முடியுது இல்லையா? ஆமா, அதுதான் சொல்லிட்டா. இல்ல, நாளைக்கு என் மருமகளை நானே நேர்ல பார்த்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன். ஆமா, அவ எங்க இருப்பா? ஹாஸ்டல்ல தானே? என்னை போன்ற வெளியாட்களை சந்திக்க அவளை அனுமதிப்பாங்களா என்று விவரம் கேட்டாள் சிந்துஜா. ஆமா ஆண்டி, இன்னும் 2 நாளைக்கு அவ காலேஜ் ஹாஸ்டல்ல தான் இருப்பா. அப்புறம்தான் ரூமை காலி பண்ணிட்டு கூட்டிட்டு வர ஆசிரமத்துக்கு போகணும். நாளைக்கு ஹாஸ்டல் காப்பாளர்கிட்ட உங்களை பத்தி விவரம் சொல்லிடுறேன். ஹே, இரு, ஏன் மீண்டும் அதே தவற செஞ்சு உங்க 2 பேரோட உறவையும் எங்க குடும்பத்தினரையும் நீ அவமதிக்கிற என்று சற்று உரக்க கேள்வி எழுப்பினாள் சிந்து. ஆண்டி என்றவன் அதிர்ச்சியை கண்டு புன்னகைத்தவள், பின்ன எங்க வீட்டுலதான் கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறன்றது உறுதியாயிடுச்சு. அப்புறமா அவளை உரிமையோட உன் தங்கச்சியா வீட்டிற்கு கூட்டிட்டு போகாம இன்னமும் ஆசிரமத்துல விடுறேன்னு வளர்னா என்ன அர்த்தம் என அவள் விழிகளை உருட்ட வாய்விட்டு நகைத்து விட்டான் ரிச்சர்ட். ஓ காட், கொஞ்ச நேரத்துல என்னமா பயமுடுத்திட்டீங்க ஆண்டி. ஆனாலும் ஆண்டி, நீங்க ரொம்ப மோசம். உங்க வீட்டுல எல்லாருமே இப்படித்தான் இருப்பீங்க போல. அன்னைக்கு ஒரு நாளே நிறைய சாம்பிள் பாத்துட்டேன். அருந்ததிய நல்லா எச்சரிச்சுதான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இல்லனா குடும்ப விவரம் புரியாம முதிர்ச்சியற்ற நிலையில இருக்கிறவ என்னவோ ஏதோ ஒண்ணு ரொம்ப பயந்து போயிடுவா. பாருடா அக்கறைய, நீங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு பயப்பட வேணா தம்பி. நாங்கெல்லாம் ஆளை பார்த்துதான் வெடிய பத்த வைப்போம். அவள்கிட்ட அவளுக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்குவோம். அவளுக்கு கணவனா வரப்போறவனை பத்தி வேணும்னா கொஞ்சம் சொல்லி வைக்கலாம் என்றாள் கேலியாக. அத்தனை நேரமாக சிந்துவிடம் பேசியதில் மனம் இறகை போல் லேசாகி பறப்பதை உணர்ந்தவன், அப்ப நாளைக்கே அருந்ததிய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் உற்சாகமாக. வேண்டாம், நாளைக்கு என் மருமகளை லஞ்சு கூட்டிட்டு போயிட்டு நானே வீட்டுல கொண்டு வந்து விடுறேன். நீ உன் தங்கச்சிய வரவேற்க அங்க தயாரா இருந்தா மட்டும் போதும் என்ற சிந்துவின் திட்டமிடலுக்கு சந்தோஷமாக இசைந்தான் ரிச்சர்ட். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.